சொல்றோம், கொலை சொல்றோம். கொலையை நிவர்த்தி செஞ்சு திமுகவை நீக்கி தலைவர் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கருத்துருக்கள் வழங்கிய நமது முன்னிலை பொறுப்பேற்று நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கும் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அடுத்த நமது கழகத்தின் மூத்த முன்னோடி நமது பெண்ணாடம் சின்னசாமி அவர்கள் உங்களிடையே கழக தோழர்களிடையே உரையாற்ற ஆசைப்படுகிறார். அவருக்காக 2 மணித்துளிகள் திட்டப்படி நகர கழகத்தின் சார்பாக ஒதுக்கப்பட்டு அவரை அன்புடன் உரையாற்ற அழைக்கின்றோம். அப்படியே பேசுங்க, மேல வேணும். நகர கழக கூட்டத்தில் பேசுவதற்கு கழக அன்பான தலைவர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, கழகத்தினுடைய நகர செயலாளர் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கு மகளிர் அணி செயலாளர் அவர்களே, பெண்களுடைய உரிமையை காட்டுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கமாக வகிக்கின்ற மக்களை உங்கள் அனைவருக்கு எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் சார்பாக என்னுடைய இந்த மீட்டிங்கில் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன். பெரியார் அண்ணா கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு நான் கூட சென்னைக்கு சென்றிருந்தேன். 30 விழாவில் கலந்து கொண்டு நேற்று 20 சென்னை வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த முறையிலே செயல்படுகிறது, எந்த ஆண்டிலிருந்து இந்த இயக்கம் தூக்கப்பட்டது, இந்த இயக்கத்திலே ஒவ்வொருவரும் பங்கு கொண்ட கழக முன்னோடிகள் அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் எல்லாம் கழகத்தின் ஆசிரியர் போன்றவர்கள். அந்த ஆசிரியரானது திமுக என்ற கோட்டையை தற்காப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கோட்டையை இடிக்க கட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த கோட்டையை இடிக்க முடியாது என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல நேற்றல்ல 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சென்னையிலே ராமேஸ்வரம் பூங்கா இயக்கம் தொடக்கப்பட்டது. இந்த இயக்கத்திலே சேரும்போது நான் கூட அப்போ பள்ளியிலே படித்து கொண்டிருந்தேன். பக்தேஸ்வர ஆட்சி வந்தது. அந்த நேரத்தில் பக்தேஸ்வர ஆட்சியில் போராட்டம் அதிகமாக கிளம்பிட்டது. எப்படி என்றால் விலைவாசி போராட்டம். அந்த போராட்டத்தில் பக்தேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள், நெருக்கடி சாப்பிடுங்கள், தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டால் நெருக்கடி சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். நான் கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை மத்திய சிறையில் இருந்து KM மதியழகர் குறிப்பிட சாமிநாள் செலுத்தம் இருந்தது பக்தேஸ்வரம் ஆட்சி. இப்படியெல்லாம் கழக நண்பர்கள் நீங்களெல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இந்த இயக்கத்தை கட்சிக்காக சந்திலே போன்றவர்கள் ஆலமரத்தை நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆலமரம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. ஆகவே நீங்களெல்லாம் இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கழக நண்பர்களும் ஒவ்வொரு கழக பெண்மணிகளும் கழகத்தின் கொள்கைகளை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் பங்கு கொண்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையை யாராலும் மாற்ற முடியாது என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் 15வது தேர்தலில் இருந்து வந்திருக்கிறேன். ஐயர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே 62ஆம் ஆண்டு நின்றபோது அண்ணாவை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் 10 ரூபாயை காட்டி அண்ணா பொறுப்பாக இருந்தார்கள். அதாவது கணேச முதலியார் என்பவர் அந்த தொகுதியிலே அண்ணாவை எடுத்து போட்டியிட்டார்கள். அப்போது அண்ணாவை பார்த்து கேவலமாக பேசுகிறார்கள். அவரை பெரிய பற்றுகிறார்கள். அதிலே அண்ணா கலந்துகின்றார். அதன் பிறகுதான் அண்ணா மேற்கொண்டு சென்றார்கள். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி,
உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று குரல் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவின் கொள்கையை, பெரியாரின் கொள்கையை நாம் பின்பற்றி நடந்தினால் நம்மை யாராலும் ஈர்க்க முடியாது. ஆகவே நீங்களெல்லாம் கழகத்தின் கோட்டையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் வீரர்கள், இந்த மாபெரும் வீரர்கள் இருக்கும்போது நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் கூட திட்டக்குறைகளை எத்தனை கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன், பல கூட்டங்களிலே பல வாசித்திருக்கிறேன். காக்கா ராதாகிருஷ்ணன் பேசும் பேச்சு நான் கேட்டேன். அப்போது கூட ரங்கசாமி என்பவர் அண்ணா திமுகவில் இருந்தார். அவர் என்ன செய்தார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் என்ன பேசுகிறார் என்றால், குழந்தை தொழில் கழிந்து விட்டது, அதை நாம் தண்ணீர் சொற்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னார். அப்போதெல்லாம் அந்த திட்டக்குடி நகரத்தில் இருக்கின்ற ரங்கசாமி என்பவர் ஆட்களை விட்டு கல்லால் இருக்க செய்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் நான் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. ஆகவே பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நீங்கள் எல்லாம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் கழகத்தின் கொள்கையை மக்கள் மத்தியில் எட்டி சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம் கழகம் மீண்டும் வளர்த்தது. 2026ஆம் ஆண்டு நாம் 200 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவோம் என்று கூறி கருத்துக்கள் வழங்கிய கழக முன்னோடிக்கு திட்டக்குடி நகர கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக வார்டு செயலாளர்களின் சார்பாக 6வது வார்டு செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.